இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதராத்திரி. எஸ், ரிஷிகாந்த், அனிஷ்மா நடிச்சிருக்க முதராத்திரி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஸோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்த படம். படத்தில் என்ன இருக்க போகுது, என்ன பண்ணிட போகிறாங்க, என்னடா டைட்டில் இது அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்த படம் தான். பட் உள்ளே போனால் கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்காரு டைரக்டர். 25 வயசு தான் டேரக்டருக்கு. ஸோ வேறு லெவலில் வந்து பண்ணி அடிச்சிருக்காங்க. ரிஷிகாந்த் ஒரு சூப்பர் ஆக்டர். ஆக்சுவலாக நிறைய படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க. ரிஷிகாந்த் மாதிரி ஒரு ஹீரோவை மைத்ரி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ரீசன் இந்த கண்டென்ட் தான். படத்தோட ஸ்டோரி பார்த்தோன்னாக்கா, ஹீரோ துபாயில் வேலை செய்கிறாரு. வேண்டா வெறுப்பா கல்யாணத்துக்காக சம்பாரிச்சு வைக்கிறாரு. சென்னைக்கு வந்தால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. இதில் ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. ஸோ ஹீரோயின் இவரை கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை என்ன ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. இந்த படம் தூத்துக்குடியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தூத்துக்குடி ஸ்லாங் பெருசாக வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்டு காமெடிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. படத்தை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அனிஷ்மா வந்து நல்ல படம் பண்ணுறாங்களா இல்லை நல்ல ஸ்டோரி வந்து அனிஷ்மா கிட்ட கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. பண்ணுற படம் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க, சூஸியாக வந்து பண்ணுறாங்க. ரிஷிகாந்த் கிடையாது, அவருக்குள்ளே ஒரு ரஜினிகாந்த் ஒழிஞ்சிருக்காரு. ஸோ வேறு லெவல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரிஷிகாந்த் மாதிரி ஆக்டர்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்து பண்ணணும். மைத்ரி மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரிஷிகாந்த் மாதிரி ஆக்டர் வச்சு பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். பட் இந்த மாதிரி யங் டேலண்ட் எல்லாம் வளர்த்து விட்டால் தான் அடுத்தடுத்து நல்ல படங்கள்லாம் வந்து வரும். இந்த படத்தில் கல்யாண வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டம்லாம் கூடும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் கல்யாணத்துலலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றது. ஸோ அது அப்படியே வந்து கண்கூட பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படத்தில். டேரக்டருக்கு ஒரு 25 வயசு தான். டேரக்டர் வந்து பிச்சு உதறிருக்காரு. ஸ்டோரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு டேரக்டர். ஸோ டேரக்டர் வந்து பண்ணால் ரிஷிகாந்தை வச்சு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலால் இருந்திருக்காரு. அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. அண்டு இந்த படம் வந்து ஒரு நைட் ஆரம்பித்து ஒரு காலையில் வந்து முடிஞ்சிருது. ஸோ அழகாக வந்து கொண்டு போகிறாங்க. இந்த க்ரௌடை வச்சுலாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஸோ இந்த க்ரௌடை வச்சு அழகாக ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து அழகாக வந்து இருக்குது. எங்குமே வந்து போரே வந்து அடிக்கலை. ஸோ முதராத்திரி படத்தை வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியே போகலை. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. குப்பை படங்கள் மத்தியில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. படத்தோட மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர் படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மியூசிக் வந்து கொண்டு போகிறாரு. சூப்பராக வந்து என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுக்குறாரு. படத்தோட டிஓபி சுரேந்தர். ஸோ ஆங்கிள்லேருந்து எல்லாமே ஷார்ட்லாம் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காரு. ஸோ கிளியர் கிறிஸ்டலாக இருக்குது. இவங்களும் வந்து இந்த படத்தை அழகாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்காங்க.